ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அனைவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் உண்டாக. கர்த்தர் மகிமைப்படுவாராக. நாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகற்று. கர்த்தர் மகிமைப்படுவாராக. நம்ம கையில் கர்த்தர் ஸ்தோத்திரம் வேணுமா? எல்லா கர்த்தரை ஸ்தோத்தரிக்க நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, எந்த செபோடைக்காகவே ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறேன் ஐயா. பிரசனம் இறங்கும்படியாய் செபிக்கிறப்பாமை ஸ்தோத்தரிக்கிறேன். விளக்கின் இறங்கும்படியாய் உம்மை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதியை தாண்டிடுவேன், மதியை தாண்டிடுவேன். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதியை தாண்டிடுவேன், மதியை தாண்டிடுவேன். பலத்தால் இடை கட்டி வழியை சுவையாக்கி வாழ வைத்தவரே, என்னை வாழ வைத்தவரே. பலத்தால் இடை கட்டி வழியை சுவையாக்கி வாழ வைத்தவரே, என்னை வாழ வைத்தவரே. ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். மான்களை போல ஓட செய்தி, உயர அமர செய்தி, என்னை உயர அமர செய்தி. மான்களை போல ஓட செய்தி, உயர அமர செய்தி, என்னை உயர அமர செய்தி. ஐயா ஸ்தோத்திரம், ஆமென். இசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த ஜெபவழிக்காக நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. இதை பார்க்கிற கேட்கிற மக்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்து தேவனுடைய மகிமை இறங்கும்படியாக, உம்முடைய நல்ல பிரசனம் இறங்கும்படியாக, உம்முடைய அக்கினி இறங்கும்படியாக ஆண்டவர் நாமத்தில் செபிக்கிறையா. இயேசுவின் கரம் தாங்கும்படியாய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. குறிப்பாக வியாதிப்பட்ட மக்களோட அபிஷேகம் ஆண்டவரே இறங்கி போகும்படியாக செபித்திருக்கிறேன். கர்த்தர் மகிமைப்படுவீராக. அக்கினி யாரையும் மூடி மறைக்கும்படியாக செபித்திருக்கிறேன் கர்த்தாவே. இந்த கடைசி கால மக்களை பலப்படுத்தும்படியாக செபித்திருக்கிறேன். வியாதிப்பட்ட சுகமாக்கும்படியாக கர்த்தர் நாமத்தில் செபிக்கிறேன். கடன்பட்ட மக்களுக்காக செபிக்கிறேன். கர்த்தர் விடுதலையாக்கும்படியாக கர்த்தர் நாமத்தில் செபிக்கிறேன். என் தேவன் செய்வீர மக்களை கர்த்தாவே உயர்த்தும்படியாக செபித்திருக்கிறேன். கர்த்தர் யாவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க, உடைய சித்தம் ஆகற்றும் என்று கல்வாரி நாமத்தில் செபிக்கிறேன். என் தேவன் செய்வீராக. தேவன் செய்தி முடிக்கும்படி செபிக்கிறேன். உடைய காத்துக்கொள்ளுங்கப்பா. இயேசு ரத்தம் முடி மறைக்கற்றும் என்று செபிக்கிறேன். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம். வார்த்தை நம்ம இன்றைக்கு தியானிக்க போகிறோம். இன்னைக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு தலைப்பு ஆயத்தமாயிருங்கள், கர்த்தர் வருகிறார். என்ன தலைப்பு இன்றைக்கு? ஆயத்தம். கர்த்தர் இன்றைக்கு வர ஸ்தோத்திரம் மற்றும் தேவனுக்கு வாசிக்க போகிறோம். ஆமோஸ் புஸ்தகம் 4:12 வாசிக்க. தேவன் மகிமைப்படுவாராக. ஆகையால் இஸ்ரவேலே இந்த பிரகாரமாக உனக்கு செய்வேன். இஸ்ரவேலே நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடியினால் உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. இன்னைக்கு தலைப்பு என்ன? ஆயத்தமா கர்த்தர் வருகிறார். கர்த்தர் ஆயத்தமா இருங்கள். எதற்காக? ஏன் ஆயத்தமா இருக்கணும்? தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நீ ஆயத்தமாக இயேசு சந்திக்கும்படி இயேசு நாமத்திலே ஆயத்தமாயிரு. தேவனை சந்திக்கும்படி நீ ஆயத்தப்படு. ஊழியக்கார மகனே, விசுவாச பிள்ளைகளே, விசுவாசிகளே, இயேசு சீக்கிரம் வருகிறார். மணவாளன் வருகிறார். மணவாட்டியே ஆயத்தப்படு. பரிசுத்தத்தில் ஆயத்தப்படு. ஜெபத்தை ஆயத்தப்படு. வேத வாசிப்பதை ஆயத்தப்படு. முழங்கால ஆயத்தப்படு. ஊழியத்திற்கு ஆயத்தப்படு. கர்த்தரோட பேசுறாரு. தேவனை சந்திக்கும்படி யார் அந்த ஆண்டவர்? உனக்கு அந்த சிலுவைக்கு போனவர். அவரை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. இயேசு சீக்கிரம் இந்த பூமிக்கு வருகிறார். தேவச்சனமே, இந்த வார்த்தை கேட்ட பிற்பாடு உள்ளத்துக்குள்ள பெரிய ஒரு எச்சரிப்பு அவசியம்.
சோர்ந்து உட்கார்ந்து இருக்கிறேன், ஜெபிக்க மறந்து விட்டு, வேத வாசிக்க மறந்து விட்டு, சபைக்கு போக மறந்து விட்டு, பலவீனத்தை காண்பிக்கிறேன். இயேசு கணக்கு கேட்பாரு. தேவச்சனமே ஆயத்தப்படு. யாரை சந்திக்கும்படி? ஆண்டவரே. ஒரு மனுஷனை அல்ல, ஒரு எம்பிஎல் எம்எல்ஏ அல்ல, கர்த்தரை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. ஆயத்தம் இருந்தால் இயேசுவை சந்திக்க முடியும். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. இதை கேட்கிற தேவச்சனமே, நான் பாரப்பட்டு சொல்லுகிறேன், வேதனைப்பட்டு சொல்லுகிறேன், கர்த்தர் சீக்கிரம் வருகிறார், ஆயத்தப்படுங்கள். அதான் ஆமோஸ் 4:12 வாசிக்கலாம். 4:12 ஆகையால் இஸ்ரவேலே இந்த பிரகாரமாக உனக்கு செய்வேன். இஸ்ரவேலே நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடியினால் உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. சகோதரன் வாக்கியத்தோட பேசிட்டே இருக்கிறாரு. சோம்பலா இருக்காது, ஜெபிக்க மறந்துடாதே. இயேசு வருகிறார், சந்திக்கும்படி ஆயத்தப்படு. உன் பரிசுத்தம் எங்கே? உன் தேவ பயம் எங்கே? இயேசு வருகிறார். நீ ஆண்டவருக்கு பயப்படுகிறாயா? முழங்கால ஜெபிக்கிறாயா? பரிசுத்தமாய் வாழ்கிறாயா? சந்திக்க ஆயத்தப்படு. சீக்கிரம் இயேசு வருகிறார். இயேசு சீக்கிரம் வர சகோதரா, ஆயத்தப்படு. இனி தாமதிக்க இயேசு நாமத்தில் சீக்கிரம் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள், அபிஷேகம் பெற்றுக்கொள். தேவ சமூகத்தில் காத்திரு. கர்த்தர் சீக்கிரம் போய் கரப்பறார். சந்திக்கும்படி ஆயத்தப்படு. தேவனுக்கு ஸ்தோத்திரம். சோர்ந்து போகாதே. கடைசி காலம் இது. வேதனைப்பட்டு கலங்காதே. கர்த்தருக்கு முன்பாக எழும்ப ஓட ஆயத்தப்படு. கர்த்தரை பலப்படுத்துவார். உனக்கு பலகீனமா இருக்கலாம், முடியாம இருக்கலாம், சோர்ந்து உட்கார்ந்து இருக்கலாம். கர்த்தர் நிச்சயம் ஆயத்தப்பட்ட இயேசுவை எடுத்து பயன்படுத்த போறார். இனி தூங்குற காலம் அல்ல, அதிகமா பேசுற காலம் அல்ல. இயேசுவை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. கர்த்தர் கிருபை செய்வாராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஒரு வார்த்தை வாசிக்கலாம். எபேசியர் 6:15 வாசிங்க. ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை ஆயத்திலே தொடுத்துக் கொண்டவர்களாயும் பொல்லாங்கன் ஏயும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டார்களாயும் நில்லுங்கள். தேவசமே ஆயத்தம் என்ற பாதரட்சை. அது எதுவும் வார்த்தை சுவிசேஷத்தை காண்பிக்கிறது. எப்பவுமே நீ வார்த்தை பிரசங்கம் பண்ண ஆயத்தமா இருக்கணும். சுவிசேஷம் ஆயத்தமா இருக்கணும். இயேசு பத்தி அறிவிக்க நீ ஆயத்தமாக இருக்கணும். படிப்பில்லாமல் இருக்கலாம். நீ வாய்த்த தேசமாக பேச பலப்படுத்துவாரு. நீ வாய்த்த இயேசு உயர்த்தி பேசுவேன். ஆண்டவருக்கு மகிமை. ஆயத்தம் என்ன? இந்த பாதரட்சை தொட்டுக்கொண்ட காலில் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நிச்சயம் ஆயத்தம் என்பது ஒரு மிகப்பெரிய ஆயத்த இயேசு நாமத்தில் எப்பவுமே கர்த்தரை உயர்த்த ஆயத்தமா இருக்கணும். பாட்டு பாட ஆயத்தமா இருக்கணும். ஜெபிக்க ஆயத்தமா இருக்கணும். ஊழியர் செய்ய ஆயத்தமா இருக்கணும். கர்த்தரை கொடுக்க நீ ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. தேவச்சனமே, விசுவாச பிள்ளைகளே, இந்த வார்த்தை நீ கேட்கும் போது இன்னும் ஆயத்தப்படணும். நீ இருந்த பரிசுத்தம் வரை நீ பரிசுத்தம் அதிகமாகணும். உன் ஜெப வாழ்க்கை இன்னும் அதிகமாகணும். இயேசு சந்திக்கும்படி ஆயத்தப்படணும். அதை வாசிக்கிறோம். ஆயத்தம் வாசிக்கிறோம். சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை கால்களிலே தொடுத்துக் கொண்டவர்களாயும் காண்பிக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையை காண்பிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பாதரட்சை என்பது சுவிசேஷத்தை காண்பிக்கிறது. நாமத்தை உயர்த்த, சுவிசேஷம் அறிவிக்க எப்பவுமே ஆயத்தமா இருக்கணும். ஆயத்தமா இருப்பாய் சகோதரா. கர்த்தரோட பேசிட்டு இருக்கிறாரு. இந்த வார்த்தை நான் பேசுறேன். ஏசப்பாவோட பேசிட்டு இருக்கிறாரு. நீ தூங்கி உட்கார்ந்து இருக்கிற, ஜெபிக்க மறந்து விட்ட, இயேசு நீ ஆயத்தப்படு. நீ தூங்குற காலம் அல்ல. பாவத்தை விட்டு வெளியே வந்துரு. இயேசு உயர்த்த ஆயத்தப்படு. ஆண்டவருக்கு மகிமை. தேவ சமூகத்தில் காத்திரு. இயேசு உயர்த்த போறாரு. கைவிட்டு ஆமென் சொல்லுவாயா? கர்த்தர் கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அடுத்த ஒரு வார்த்தை வாசிக்க போகிறோம். சங்கீதம் 57:7 வாசிங்க. என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது. தேவனே, தாவீது சொல்றான், என் இருதயம் ஆயத்தமா இருக்குது. எதற்காக? அவரை பாடி புகழ்ந்து பாட.
இயேசு உயர்த்த என் இதயம் ஆயத்தமா இருக்கிறது. தேவச்சனமே உயர்த்துல யார் இருக்கிறாங்க? மாம்சம் உள்ள இருக்குது, பாவம் இயேசு உள்ள இல்ல. கெட்ட சிந்தை, கெட்ட பாவ சிந்தை, கெட்ட வார்த்தை வாயில வருது. சொல்றான் என் இதயம் ஆயத்தமா இருக்கிறது. இதற்காக இயேசு பாடி துதிக்க வாசிக்கலாம். தேவனே தேவனே என் இருதயம், தேவனே என் இருதயம் ஆயத்தமாய், மை ஹார்ட், என் இருதயம் தூங்கிட்டு இல்ல, என் இருதயம் செத்து போகல, என் இருதயம் ஆயத்தமா இருக்கிறது. எதற்காக? நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். என் மகிமையே விழி வீணையே சுரமண்டலங்களே விழியுங்கள். அதிகாலையில் விழித்துக் கொள்வேன். ஆண்டவரே ஜனங்களுக்குள்ளே வாசிக்கிறோம். என் ஆயத்தமா இருக்கிறது. எதற்காக தெரியுமா? இயேசு ஆராதிக்கும்படிக்கு. உன் நாவல துதி இருக்குதா? ஸ்தோத்திரம் இருக்குதா? கெட்ட வார்த்தை வாயில இருக்குது, கெட்ட வார்த்தை பேசுவாங்க, வீண் வார்த்தையை பேசுற, நேரத்தை வீணடிக்கிற, தேவன் துக்கப்படுகிறார். விசுவாச பிள்ளைகளே, தேவன் துக்கப்படுகிறார். நீ வாயை திறந்தா கெட்ட வார்த்தை, வாய் திறந்தா வீண் வார்த்தை, குறை சொல்ற வார்த்தை. ஆனா வாயில கர்த்தரை துதிக்கும் இதயம் ஆயத்தமா இருக்கும். எதற்காக? இயேசு உள்ள வாசம் பண்ணுவதற்காக. உன் இதயம் தங்க வேண்டும். ஆயத்தமா இருக்கிறதா இதயம்? பொல்லா சிந்தை உள்ள இருக்குது, மாம்சந்த உள்ள இருக்குது. தூக்கி வெளியே போட்டு விட்டு பாவரிக்கை செய்து விட்டு இன்றைக்கு சொப்பு கொடுத்துவார். உள்ளத்தை வாசம் பண்ணுவார். இதயம் ஆயத்தமா இருக்கும். எதற்காக? கர்த்தரை பாடி துதிப்பதற்காக. இதயம் ஆயத்தமா இருக்கிறதா? எனக்கு ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க சகோதரா. நீ சமாதானமா இருப்ப, உனக்கு மன மகிழ்ச்சி இல்லாம இருக்கிற, நோ பீஸ் ஆஃப் மைண்ட், சமாதானம் இல்லாம இருக்கிற, உள்ள ஒரு பாவ சிந்தை இருக்கிற, தூக்கி வெளியே போட்டு விட்டு இருத்து ஆயத்தப்படுத்திக்கொள். இயேசு உள்ள வந்து வாசம் பண்ணுவார். துதிக்கு ஆயத்தப்பட்டு விடு. ஆமென் சொல்லுவாயா? ஹல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரிக்க ஆயத்தமா இருக்கிறாயா? உங்கள் வல்லம் இறங்கிட்டு சகோதரா, சகோதரியே, ஏன் கலங்கி உட்கார்ந்து இருக்கிற? பேர் சுகாசினி, ஏன் கலங்கி உட்கார்ந்து இருக்கிற? ஊழியக்காரியா இருந்த ஒரு காலத்தை ஊழியம் உட்கார்ந்து இருக்கிற, நீ திரும்ப கர்த்தருக்கு ஊழியம் செய்யப்படுற சுகாசினி, ஒரு தலைக்கு மேல் வல்லமா இறங்கிட்டு இருக்குது. நீ ஸ்தோத்திரம் பண்ணி இந்த வார்த்தை கேட்டு ஆயத்தப்படுவாயா? நீ ஊழியக்காரியா இருந்த பேர் சுகாசினி, பழைய பேர் ராஜலட்சுமி, புது பேர் சுகாசினி, நீ வேதனைப்பட்டு கலங்கி இருக்கிற. இந்த வார்த்தை கேட்ட திருமாடுக எழும்பி ஆயத்தப்படு. இயேசுவை பயன்படுத்த போறார். மிஸ்டர் தேவகுமார், உண்மை வல்லம் இறங்கிட்டு இருக்கு மகனே, வல்லம் இறங்கிட்டு இருக்குது. நீ பெரிய ஊழியக்காரனா இருக்கிற, கர்த்தருக்கு இன்னும் எடுத்து பயன்படுத்த போற தேவகுமார். உண்மை வல்லம் இறங்கிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மிஸ்டர் ஸ்டீபன் ராஜ், உன் பிள்ளை கொடுத்து கவலையா இருக்கிற, உன் பிள்ளை சுகமடை இயேசு நாமத்தில் பயப்படாது. உன் பிள்ளை கொடுத்து வேதனை இருக்கிற மிஸ்டர் ஸ்டீபன், உன் பிள்ளை சுகமடைவா, கர்த்தருக்கு சாட்சி கொடுப்பான். Thank you Holy Spirit, thank you Holy Ghost. மிஸ்டர் ஆலன் பால், தம்பி உங்கள் வல்லம் இறங்கிட்டு கர்த்தர் உயர்த்த போகிறார். நீ பெரிய ப்ரமோஷன் வாங்கி அவர் நாமத்தை உயர்த்த போகிற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நீ ஆயத்தப்படுவாயா? இயேசு கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. உள்ள எங்கேயும் போயிருக்குது, உள்ள இயேசு இருக்கிறாரா தகரா? இந்த இடத்தை ஆயத்தப்படுத்திக்கொள். இயேசு உள்ள வந்து வாசம் பண்ணுவார். நீ அவரை பாடி துதிக்கும் பொழுது பெரிய ஜெயத்தை பெற்றுக் கொள்ளுவேன். சோர்ந்து பகாதே, நீ குழப்பத்தில் காணப்படுற, இயேசு உயர்த்த போறாரு. நீ வெட்கப்பட்டே போக மாட்டேன். ஆயத்தப்படு. எதற்காக? தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. கர்த்தரை துதிக்க கரைஞ்சும் ஆயத்தமைப்பாயா? நான் விசுவாசிக்கிறேன். கைவிட்டாமல் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம் ஆகட்டும். கர்த்தர் மகிமைப்படுவார் ஆக. அல்லேலூயா. அடுத்த ஒரு வார்த்தையை வாசிக்க போகிறோம். எசேக்கியேல் 38:7 வாசிங்க. 38:7 வாசிப்போம். நீ ஆயத்தப்படு, நீ ஆயத்தப்படு, ரெடி, நீ ஆயத்தப்படு. உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து. நீ அவர்களுக்கு காவலனாயிரு. ஏவன் அழைத்த தம்பி, ஏவன் அழைத்த ஆண்டவர், நீ ரட்சிக்கப்பட்ட தூங்குறதுக்கா இல்ல, நீ மற்றவனை பாதுகாக்கணும். உன் ஜபத்தில் மற்றவனை பாதுகாக்கணும். உன் முழங்கால மற்றவனை பாதுகாக்கணும். நீ ஆண்டவருக்கு தேவை, தேசத்திற்கு தேவை. நீ ஆயத்தப்பட்டு கவனம் இருக்கணும். ஆயத்தம் தேவை. எதற்காக தெரியுமா? இந்த வார்த்தை பிரசங்கம் பண்ண நீ ஆயத்தமா இருக்கணும். சபையை பாதுகாக்க நீ ஆயத்தமா இருக்கணும். ஆத்மா பாதுகாக்க நீ ஆயத்தமா இருக்கணும். நீ ஒழுங்கா செபித்தா சபை ஆத்மா பாதுகாக்கப்படும். அதான் வசனம் வாசிக்க 38:7 என்ன வாசிக்கணும்? நீ ஆயத்தப்படு, நீ ஆயத்தப்படு. சகோதர சகோதரி, ஆயத்தப்படு. வீட்டில் வேலை செய்தி மட்டுமல்ல, நீ கர்த்தருக்கு அழைக்கப்பட்டிருக்க ராஜ்யத்தை கட்டுவதற்காக. ராஜ்யத்தை கட்ட ஆயத்தமா இருக்கிறாயா? அநேக மக்கள் சோர்ந்து போயிட்டாங்க. உன் ஜபம் எங்க போச்சு?
நீ ஜெபிக்க ஜெபிக்க மக்களை விடுவிக்க முடியும் இயேசுவின் நாமத்தினாலே. அதான் வசனம் வாசிக்கிறோம், ஆயத்தப்படு, நீ ஆயத்தப்படு, ஊழியக்காரரே நீ ஆயத்தப்படு, விசுவாசியே ஆயத்தப்படு, சகோதரியே ஆயத்தப்படு. எதற்காக? தேவனை சந்திக்க. இந்த பரிசுத்தமா இருக்க நீ ஆயத்தப்படு. கர்த்தர் சீக்கிரம் வருகிறார், இயேசு சீக்கிரம் வருகிறார். என் அன்பு பிள்ளைகளே நீ ஆயத்தப்படு. வாசிக்கிற அடுத்த வரியை, உன்னுடனே கூடின எல்லா கூட்டத்தையும், எல்லா கூட்ட சொந்தக்காரன் வந்திருப்பான், நண்பன் வந்து பெருங்கி இயேசு ஆயத்தப்படுத்து, சபை கூட்டி கொண்டு வா. நான் விசுவாசிக்கிறேன், நீ ஆயத்தப்பட இயேசு நாமத்திலே ஆயத்தப்பட. ஆயத்தமா இருக்கிறாயா? சொந்தக்காரனை கூட்டிக் கொண்டு வா, நண்பனை கூட்டிக் கொண்டு நீ தேவனுக்கு ஆயத்தப்படுத்து. ரட்சிப்பவனை ஆயத்தப்படுத்தி கொடு, அவனுக்கு ரட்சிக்கப்படுவான், தேவன் நாம் மகிமைப்படும். நீ ஆயத்தமா இருக்கிறாயா செய்வதற்கு? இன்னைக்கு ஆயத்தப்படு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு உயர்த்தே தீர்வாரு. நீ தலை குனிஞ்சு போக மாட்டே. இந்த வார்த்தை கேட்டப்பட நீ ஆயத்தப்பட்டு அவர் நாமத்தை உயர்த்த ஆயத்தப்படு. கர்த்தரை பலப்படுத்துவார். கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம் ஆகட்டும். கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆகட்டும். அடுத்த ஒரு வார்த்தையை வாசிக்க போறோம். வெளிப்படுத்தின புஸ்தகம் 19:7 வாசியம். 19:7 வெளிப்படுத்தல் வாசி, கடைசி புஸ்தகம் வாசிக்கலாம். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவும். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். அவருடைய மனவாட்டி யாரு பிரதர்? நீங்க தான். ஒரு சிங்கமுடியில் ஆண்டவருக்கு நீங்க தான். இயேசுவுக்கு மனவாட்டி யாரு? சபைதான். இயேசு மனவாட்டி யாரு? சௌரிதான். அவர் பரிசுத்தமா இருக்கிறாரு, அவர் நீதிபரா இருக்காரு. அதுல இருக்க முடியுமா? ஆயத்த பண்ணோம். ஏத்திரமா பரிசுத்தமா இருக்கிறாரு. இயேசு மனவாளை சந்திக்க நமக்கு இன்னும் பரிசுத்தம் தேவை, இன்னும் ஜெப வாழ்க்கை, சுத்தமான வாழ்க்கை நமக்கு தேவை. இயேசு சீக்கிரம் வருகிறார், மனவாளன் வருகிறார். மனவாட்டியே நம்ம சந்திக்கும்படி ஆயத்தப்படுவாயா? ஜெபத்தில் ஆயத்தப்படு. சோர்ந்து போகாது, கண் கலங்கி உட்காராது, தைரியமாறு. இதை பத்தி கவலைப்படாது. வியாதி இருக்குதா? தேவன் சுகமாக்குவாரு. கேன்சரா? தேவன் சுகமாக்குவாரு. வயிற்று வலியா? தேவன் சுகமாக்குவாரு. பிரெயின் ப்ராப்ளமா? தேவன் சுகமாக்குவாரு. கடன் பிரச்சனையா? தேவன் மாற்றமைப்பாரு. ஒரே ஒரு காரியம் என்ன? அவர் சந்திக்கும்படி மனவாட்டியா மாற ஆயத்தப்படு. கிறிஸ்து பக்கத்துல போய் உட்கார போற, இயேசு முகமா தரிசிக்க போற. ஆயத்தம் இருக்கிறதா? இன்றைக்கு இந்த வார்த்தையை நீ கேட்ட பிற்பாடு இனி வாழ்க்கையில் பெரிய வெற்றி நிற்பாரு. முழங்கால செபிக்க ஆயத்தப்படு. முழங்கால செபிக்க உன்னை கர்த்தர் இன்னும் பரிசுத்தப்படுத்த நிச்சயம் விட்டு வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக, சபைக்கு முன்பாக உலகத்தில் பெரிய மகத்துவமுள்ள பாத்திரமா இயேசுவை விளங்க செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கைவேத்தி ஆமென் சொல்லுவாயா? கர்த்தர் கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தேவச்சனமே மனவாள இயேசு வருகிறார். மனவாட்டியாக நாம் ஆயத்தப்படுவோமா? கர்த்தருக்காக ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு சீக்கிரம் வருகிறாரு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த வார்த்தை கேட்ட பிற்பாடு தூங்காதீங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. தேவச்சனமே ஆயத்தமா இருங்க. கர்த்தர் சீக்கிரம் வருகிறார். இயேசு நாமத்திலே இன்னும் உலகத்தை விட்டு வெளியே வந்துருங்க. இயேசு கூப்பிடுறாரு. இந்த வார்த்தை கேட்ட பிற்பனைகள் இன்று முதல் இந்த வார்த்தை கேட்ட பிள்ளைகள் இயேசு சந்திக்கும்படி ஆயத்தப்படுங்கள். கர்த்தர் சீக்கிரம் இந்த பூமிக்கு வரப்போகிறார் மனவாளனாக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். காலம் தாமதிக்க வேண்டாம். சீக்கிரமாக ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்க, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, வரங்களை பெற்றுக்கொள்ளுங்க, ஜெபத்தை ஆழமா தரித்திருங்க. இயேசு நாமத்தில் இயேசு பரிசுத்தர் சந்திக்க நமக்கு இன்னும் ஆயத்தம் தேவை. இந்த பரிசுத்தம் போதாது, இந்த ஜெபம் போதாது, இந்த ஊழியம் போதாது. இன்னும் ஆழமா ஊழியம் செய்யணும், இன்னும் ஆழமா நீங்க செபிக்கணும். பணாசனம் வேண்டாம். உலகத்துல சாப்பாடு கிடைச்சா போதும், படம் கிடைச்சா போதும். கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வாரு. நீ ஆண்டவருக்கு முன்பாக இன்னும் சாட்சியா விளங்கு. வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தி 19:7 வாசித்து முடிப்போம். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவும். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. ஆட்டுக்குட்டி கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். கவனிங்க, மாப்பிள்ளை வரப்போற சீக்கிரத்துல. மணப்பெண்ணை ஆயத்தப்படு. அந்த மாப்பிள்ளை டவுரி கேட்க மாட்டாரு, நகை நட்டு கேட்க மாட்டாரு. உன்னை அவர் கேட்கிறாரு. மனவாட்டியா மாறின கர்த்தர் உலகத்தை கல்யாணம் பண்ணா வரதட்சணை கேட்கிறாங்க, பணம் கேட்கிறாங்க, கார் கேட்கிறாங்க, பெரிய பங்களா கேட்கிறாங்க. உன்னை கட்டிக்க இயேசு நாமத்துல. இந்த மனவாளன் எதுவுமே கேட்க மாட்டாரு. அவர் கேட்கிற பரிசுத்தம் மட்டும் கேட்கிறாரு.
ஜெபமார்க்க இயேசுவ கேட்கிறாரு, நீ ஆயத்தமா இருந்தா நீ பரலோக மகிமையில் சேரக்கூடிய இயேசுவ நாமத்திலே ஆயத்தப்படுவாய். கர்த்தர் சொல்லும், தேவச்சனமே இனி காலத்தாம செய்ய வேண்டாம், ஆயத்தமா இருங்க, பரிசுத்தமான வாழ்க்கை செய்யுங்க, கர்த்தருக்காக வாழுங்க, ஊழியம் செய்யுங்க, தேவ மகிமைப்படுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவார். இதயம் ஆயத்தமா இருக்கிறது கர்த்தரை பாடுவதற்காக. சந்திக்க ஆயத்தப்படுங்கள், கொடுத்த ஆயத்தப்படுத்த ஆயத்தப்படுங்கள். ஆனால் சந்திக்க நீ கர்த்தர் வருகிறார், இயேசு வருகிறார். சகோதரா, ஆயத்தப்படுங்கள், சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் நிச்சயம் உயர்த்துவார், நிச்சயமாக கேட்கப்படும், கர்த்தர் மகிமைப்படுவார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தையை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி நாம் செபிக்கலாம். பரிசுத்த ஆவியான நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, தர்ம நேசிக்கிற கர்த்தாவே, இந்த மாறு வேளைக்காக செபிக்கிறோம். நீ கொடுத்த வார்த்தைக்காய் உமக்கு ஸ்தோத்திரங்க தாவே. ஆயத்தமா இருக்கிற சொன்ன வார்த்தைக்காக செபிக்கிறேன். மக்கள் ஆயத்தமா இருக்கட்டும் சுவாமி. இதை கேட்ட மக்கள் இன்னும் கர்த்தாவே பலப்பெற்ற தேவனுக்கு சாட்சியாக விளங்கும்படிக்கு நான் செபித்திருக்கிறேன். கர்த்தர் இயேசு மகிமைப்படுவீராக. அடிமை ஆயத்தப்படுத்தப்பா, பாவியான மனுஷப்பா, ஏசப்பா எங்களை ஒன்றும் கிடையாதுப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. அதுக்கு தான் நீங்கள் மகிமை நான் மண்ணுப்பா. கர்த்தரை ஸ்தோத்திரம். ஆனால் மண்ணை கர்த்தாவே மகிமை கர்த்தர் மாற்றும்படியாக, அடிமை பரிசுத்தப்படுத்தும்படியாக, கேட்ட மக்கள் தேவன் தாமே பரிசுத்தமாக்கும்படியாக கர்த்தர் இயேசு மகிமைப்படுவீரா. உடைய கிருபை கர்த்தாவே கேட்ட மக்களை தாங்கும்படியாக, தேசம் அப்படி ஆஸ்வதிக்கும்படியாக ஆண்டவர் நாமத்தில் செபிக்கிறேன். கர்த்தர் மகிமைப்படுங்க சுவாமி. செய்ய மறங்கட்டும், இயேசு ரத்தம் மூடி மறைக்கட்டும். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. நாம் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த வாரங்களையும் மறவாது. கர்த்தர் தாம் ஞாபகத்தை கோடி மடங்கு ஆசீர்வதிப்பாராக. God bless you. கர்த்தர் நல்லவர்.